தீபாவளி ஸ்பெஷல் மென்டிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் மென்டிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி விஷஸ். இன்னும் நம்ம 1 minute லைவ் ஆரம்பிச்சிடலாம், குவிஸ் ஆரம்பிச்சிடலாம். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்ல இருந்து. வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு 30 கேள்விகள் இன்னைக்கு வச்சுருக்கோம். தீபாவளி விஷஸ் டு ஆல். இந்த தீபாவளி, இந்த பொங்கல், இந்த ஃபெஸ்டிவல், இந்த ஒரு மே 3, 2026 முன்னாடி வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீங்கள் டாக்டராக நீட் 2026 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு டாக்டராகி தீபாவளி 2026 பட்டாசு வச்சு கொண்டாடுங்க, பொங்கல் வச்சு கொண்டாடுங்க. எல்லா ஃபங்க்ஷனும் டாக்டராக கொண்டாடுங்க. மே 3 ரிசல்ட்டு, அதாவது மே 3 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் மெரிட்டில் கவர்மெண்ட்டில் MBBS சீட் வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனையும் டாக்டராக கொண்டாடணும். வருத்தமே படாதீங்க. நம்ம தீபாவளி பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ண முடியல, எல்லாரும் ஃபேவரட்டான ஃபங்க்ஷன்ஸ், மூவிஸ்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறனால படின்னு சொல்கிறாங்களே, வருத்தப்படாதீங்க. இந்த 3 நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க, எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. கண்டிப்பாக தீபாவளி ஹாலிடே முடிஞ்சு நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தாலும் ஒரு பெரிய டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா அடுத்த தீபாவளிக்கு டாக்டராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுங்க. சித்தப்பா மேரேஜ் வருது, மாமா மேரேஜ் வருது, அக்கா மேரேஜ் வருதா, நீங்கள் உட்காந்து படிங்க. மேரேஜ் அன்னைக்கு தாலி கட்டுறப்ப மட்டும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த வருஷம் டாக்டராக போய் அவங்க சீமந்தத்தில் சந்தோஷமாக பங்கெடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி 8 ஆயிடுச்சு, 8:01 ஆயிடுச்சு. எல்லாமே லைவில் வந்துட்டீங்க. 39 ஸ்டூடெண்ட்ஸ் லைவில் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கோடு போட்டுக்குங்க. menti.com வெப்சைட் ஓப்பன் பண்ணோம். ஆப்லாம் கிடையாது, வெப்சைட் தான். 84947099 இந்த கோடு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த கோடு போட்டிங்கன்னா நீங்கள் இந்த குவிஸில் ஜாயின் பண்ணிடலாம். menti.com ஓப்பன் பண்ணுங்கள். menti.com கோடு 84947099. ஓகேங்களா? 84947099 அப்படிங்கிற கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. தீபாவளி அதுவுமா நம்ம வேறு முன்னறிவிப்பு இல்லாமல் குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நான் ஷெட்யூல் போட்டு டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே இருக்குது. அங்கே உங்களோட ப்ரைவசி 100% பாதுகாக்கப்படும். உங்கள் நம்பர் என்னன்னு எனக்கே தெரியாது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஆஸ் வெல் அஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம லைவ் கிளாஸு, லைவ் குவிஸ் இதற்கான ஷெட்யூலை ஷேர் பண்ணுவோம். ஓகேங்க. ஸோ 15 பிளேயர்ஸ் நம்ம தாண்டிட்டோம்னாலே சக்ஸஸ் தான். தீபாவளி மென்டி சக்ஸஸ் தான். ஓகே, இப்போ நம்ம டைம் ஆகிடுச்சு, டைமை கடத்த வேண்டாம். லைவில் இருக்கவங்களும் மென்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இப்போ நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம டெய்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கோம். உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த குவிஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஓகேங்க. ஸோ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தீபாவளி விஷஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. சாரி. இப்போது நீங்கள் menti.com ஓப்பன் பண்ணி 84947099 போட்டிங்கன்னா நீங்கள் குவிஸில் ஜாயின் பண்ணிடலாம். menti.com வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எடுத்ததுமே சைன் அப்லாம் பண்ண வேண்டாம், அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம். மேலேயே என்டர் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் 84947099 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் குவிஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குவிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 30 பேர் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 28, 27 மாறி வருது. அந்த 28 பிரேக் பண்ண முடியல நம்மளால். 28 வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம குவிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டயத்தை கடத்த வேணாம். ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம குவிஸை இப்போ கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஆஃப் த டே, முதல் கேள்வி, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நீட் 2026 மென்டியில் ஃபஸ்ட் கொஷின். டு ஃபார்ம் எ நியூக்ளியோசைட் எ நைட்ரோஜினஸ் பேசிஸ் லிங்க்டு டு எ பென்டோ சுகர் என்னன்னு பாருங்க. த்ரூ எ பி கிளைகோசைடிக் பாஸ்பேட் கிளைகோசைடிக் லிங்கேஜா, த்ரூ எ பாஸ்போ கிளைகோசைடிக் லிங்கேஜ் அட் கார்பன் ஆட்டம் நம்பர் 1 5 என் கிளைகோசைடிக் கார்பன் நம்பர் 1
N glycosidic number 5. இதெல்லாம் பார்த்ததும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 9 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. N glycosidic linkage at carbon atom number 1. ஸோ பென்டோ சுகர் எப்போவுமே கார்பன் ஆட்டம் நம்பர் 1ல் தான் கனெக்ட் ஆகும். அப்போ 5 எலிமினேட் பண்ணிடலாம். N glycosidic பாண்ட் தான் சுகர் அண்ட் அந்த பென்டோ சுகருக்கும் நைட்ரஜன் பேஸ்க்கும் இடையில ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இன்னைக்கான 2வது கேள்வி. செகண்ட் கொஷின். 31 பேர் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தீபாவளிக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எ டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் கோடட் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸா, பேஸ் பேரிங்கா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஈச் பேஸ் ப்ரெசண்டா, த டேர்னிங் பேட்டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸா. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எ டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் கோடட் இன் எதில்? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எதால் கோட் பண்ணப்படுது? கொஞ்சம் ட்விஸ்டட் தான், ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். பட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னங்க? பாலி நியூக்ளியோடைட் செயின். செவரல் நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட பேசிக் யூனிட் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்டில் யாரெல்லாம் இருப்பா? சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரஜன் பேஸ். இந்த 3 பேரும் சேர்ந்தால் ஒரு நியூக்ளியோடைட். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் ஏ பாலி நியூக்ளியோடைட் செயின், மறந்துடாதீங்க. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இன்னைக்கான தேர்ட் கொஷின். 30+ பிளேயர் வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தீபாவளி அன்னைக்கு 30 பேர் சேர்ந்தது 3000 பேர் சேர்ந்ததுக்கு சமம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ? த 2 chain have anti-parallel polarity. A purine always comes opposite to a pyrimidine. The pitch of the DNA is 3.4 nanometer. The 2 chains are coiled in a left-handed fashion. இது எது டபுள் ஹெலிக்ஸ் மாடலோட ஃபீச்சர் கிடையாது? இந்த நாட் பார்க்கலன்னா தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அவசரத்தில். ஓகே, த 2 chains are coiled in a left-handed fashionங்கிறது ஒரு ஃபீச்சர் கிடையாது. மீதி எல்லாமே ஃபீச்சர் தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு. பேர் வந்துட்டீங்க. 4th கொஸ்டின் ஆஃப் த டே. 4வது கேள்வி இன்னைக்கு. இந்த இது பாருங்க. இன் டிஎன்ஏ மாலிக்யூல் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பியூரின் நியூக்ளியோடைட் அண்ட் pyrimidine nucleotide is not always equal. There are 2 strands which run parallel in the 5' to 3' direction. The proportion of adenine in relation to thymine varies with the organism. There are 2 strands which run anti-parallel in 5' to 3' and 3' to 5'. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. Menti.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேலே கோடு கேட்கும். அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா 84947099. மேலேயே கோடு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். 84947099 என்ட்ரு பண்ணிங்கன்னா மென்டி குவிஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 23 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் சொல்லிடுறேன். மென்டி MENTI.com Menti.com. அதில் மேலேயே சைன்அப் பண்ண வேண்டாம், சைன்இன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். மேலே என்டர் கோடுன்னு காமிக்கும். அதில் 84947099 என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் குவிஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ கூட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். A molecule that can act as a genetic material must fulfill all the following criteria except it should be able to generate its replica, it should chemically and structurally be stable, it should provide scope for rapid mutation, it should be able to express itself in the form of Mendel character. ஸோ எந்த கேரக்டர் க்ரைட்டீரியா கிடையாது, ஜெனட்டிக் மெட்டீரியலோட க்ரைட்டீரியா கிடையாதுன்னு கேட்குறாங்க. எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. இட் ஷுட் ப்ரொவைட் ஸ்கோப் ஃபார் ரேபிட் மியூட்டேஷன். கண்ணா பின்னாடி மியூட்டேஷன் நடக்கக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கிடையாது. ஓகேங்களா? மியூட்டேஷன் நடக்கலாம் தான், ஆனால் ரேப்பிடாக நடக்கக்கூடாது, ரொம்ப வேகமாக குயிக்காக நடக்கக்கூடாது. ஓகே, ஜானி ஃபஸ்ட்டில் இருக்காங்க 5 கொஷின்ஸோட முடிவில். ஜோஷ்வா லாஸ்ட் கொஷினுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி செகண்டில் இருக்கீங்க. GURT நீங்கள் நேம் கொடுக்கலன்னா அவங்களே நேம் அசைன் பண்ணியிருப்பாங்க. 3rd இருக்காங்க. ஸோ சரண்யா, ஸ்ரீ, பரணி பிரசாத், உத்ரா, நவீன், கிருஷாந்த், மார்ஸ்லாம் டாப் 10 இருக்கீங்க.
ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ 6th கொஷின் பார்க்கலாம். 6வது கேள்வி. கொஷின் நம்பர் 6. DNA chemically is less reactive and structurally more stable than RNA. Therefore, DNA has evolved from the RNA. RNA can directly code for proteins. DNA is the better genetic material than RNA. The protein synthesizing machinery has evolved around RNA. எது வந்து இதில் கரெக்ட்? DNA chemically is less reactive and structurally more stable than RNA. Therefore, அதனால DNA is better genetic material than RNAங்கிறது கரெக்ட். இது டைம் லிமிட் வச்சிருக்கிறதுனால தவறாக ஆன்சர் பண்ணுறீங்க. டைம் லிமிட் இல்லைன்னா யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் டைம் லிமிட் வச்சாதான் அந்த குவிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question. The association of histone H1 with a nucleosome indicates transcription is occurring, DNA replication is occurring, the DNA is condensed into chromatin fiber, the DNA double helix is exposed. அதாவது ஹிஸ்டோன் நியூக்ளியோசோம் அப்படிங்கிறதுல ஹிஸ்டோன் H1 வந்துருச்சு அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. DNA is condensed into chromatin fiber. Beads on thread ன்னு சொல்லுவோம்ல, அந்த பீட்ஸ் யார் தான்? நியூக்ளியோசோம் தான். அப்போ DNA என்ன ஆகிட்டு இருக்கு? கண்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். வாட் இஸ் ட்ரூ அபவுட் tRNA? tRNA பற்றின உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்ன? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இட் பைண்ட்ஸ் வித் அன் அமினோ ஆசிட் அட் இட்ஸ் 3' end. tRNA கேட்குறாங்க. இட் ஹேஸ் 5 double stranded region, ஹேஸ் codon at one end which recognize the anticodon on messenger RNA. It looks like clover leaf in the 3-dimensional structure. True statement இது. இட் பைண்ட்ஸ் வித் அன் அமினோ ஆசிட் அட் இட்ஸ் 3' end தான் கரெக்டு. 5 double stranded கிடையாது. இது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். எல்லா ஆர்என்ஏயுமே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். இட் ஹேஸ் கோடான் அட் ஒன் எண்ட் விச் ரெகக்னைஸ் த ஆன்டிகோடான் அட் மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு கொடுத்துருக்காங்க. மெசஞ்சர் ஆர்என்ஏல இருக்கிறது தான் கோடான், டிஆர்என்ஏ இருக்கிறது ஆன்டிகோடான் மாற்றி இருக்குது. இட் லுக்ஸ் லைக் கிளவர் லீஃப் இன் 2-dimensional மாடல். 3-dimensional இன்வெர்டட் எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பார்த்ததும் அவசரப்படாமல் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போது இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் அணுகணும். வாட் ஆர் தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் அப்பியர் அஸ் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் இன் த குரோமோசோம்ஸ் வென் வியூட் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்? ஸோ முடிச்சா தெரியும் குரோமோசோமில் அது என்னது? நியூக்ளியோடைட்ஸா, நியூக்ளியோசோம்ஸா, பேஸ் பேர்ஸா, ஜீன்ஸா? இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். லைக் த வீடியோ. 28 பேர் லைவில் இருக்கீங்க, 18 லைக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. லைக் த வீடியோ லைக் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து சஜஷன் போகும். நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 26 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பீட்ஸ் ஆன் த்ரெட் வந்து நியூக்ளியோசோம் தான். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியும். ஒரு நூலில் முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கிறது நியூக்ளியோசோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் டிசைடட் பை த சீக்வன்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏவா, எம்ஆர்என்ஏவா, சிடிஎன்ஏவா, ஆர்ஆர்என்ஏவா? சிடிஎன்ஏங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவை சிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். 23 லைக்ஸ் வந்துருச்சு. தேங்க்யூ. 20 கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே, mRNA is the correct answer. mRNA is the correct answer. mRNAல தான் நமக்கு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் என்னவா வரணுங்கிற கோடு இருக்குது. அதனால் அதுதான் டிசைட் பண்ணுறது ஒரு ப்ரோட்டீன் என்ன ப்ரோட்டீன் வரணும்னு. லீடர் போர்ட் பார்த்துட்டு அடுத்த கொஷின் போவோம். ஸோ லீடர் போர்ட் தான் இந்த குவிஸை இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதனால் ஸோ ஸ்ரீ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ஜோஷுவா செகண்ட் வந்திருக்காங்க, உத்ரா ஃபாஸ்டஸ்ட்டாக தேர்ட் வந்துட்டார். வாஹினி, நவீன், கர்ட், பிரணவ் டி, ஆனி, ட்ராய்ட், லோலா, ஜானியில் டாப் 10ல் இருக்கீங்க. வெரி குட். நம்ம 11th கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். திடீர்னு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லி படிக்க சொல்லி எப்படி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறது சார்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், கோபமாகவும் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் சிஸ்டம் இஸ் கேட்டலைஸ்டு பை எ ரைபோசைம்?
repair of DNA, electron transport chain, formation of peptide bond, organization of MTOC during cell division. Formation of peptide bond. Which of the following important biochemical reaction in living? Ribosome அப்படிங்கிறது என்ன? அது ஒரு ரைபோசோமில் இருக்கக்கூடியது தான், ஆர்ஆர்என்ஏ தான். ரைபோசைம் அப்படிங்கிறது ஆர்ஆர்என்ஏ, அதுதான் கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுது. அது பெப்டைட் பாண்ட்னா என்ன அர்த்தம்? புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ தானே உங்களுக்கு ரைபோசோம் வரும். ரைபோசோம்குள்ளே தானே ஆர்ஆர்என்ஏ இருக்குது, ஆர்ஆர்என்ஏ தானே ரைபோசைம்னு சொல்கிறோம். அப்போ பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். மீதியெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம், சம்மந்தம் இல்லாத பாயிண்டெல்லாம். Which of the following rRNA act as structural RNA as well as ribosome in bacteria? 5 srRNA va, 18 srRNA va, 23 srRNA va, 58 srRNA va. Yes, we have 29 likes. Thank you so much. இன்னொரு லைக் வந்தால் 30 ஆகிடும். ஓகே, 23 srRNA அதுதான் ஸ்ட்ரக்சரல் RNA ஆஸ் வெல் அஸ் ரைபோசைமா பாக்டீரியாவில் ஆக்ட் பண்ணுது. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13th கொஷின் பார்க்கலாம். 31 லைக் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன் ஜென்ரல் பாக்டீரியல் ஜீன்ஸ் ஆர் ரெகுலேட்டட் அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், போஸ்ட் டிரான்ஸ்லேஷன். எப்போ வந்து பாக்டீரியல் ஜீன்ஸ் ரெகுலேட் ஆகும்? ஜீன் ரெகுலேஷன் அதில் தானே நம்ம லேக் ஓப்பரான் பார்க்குறோம். எப்போ நமக்கு பாக்டீரியாவில் ஜீன்ஸ் ரெகுலேட் ஆகுது? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போவே ரெகுலேட் ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ. ஓகே, 14th கொஷின் பார்க்கலாம். ஃபார்ம் ஆகும் போதே எம்ஆர்என்ஏலாம் ஃபார்ம் ஆகும் போதே டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போது. த கண்டிஷன்ஸ் லேக் ஆப்ரானில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போவே ரெகுலேட் ஆகிறது. த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் என்விரான்மெண்டல், ஃபிசியோலாஜிக்கல், மெட்டபாலிக், ஆல் ஆஃப் த எபவ். ஓகே, ஆல் ஆஃப் த எபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த எபவ். அதாவது நமக்கு ஜீன் எக்ஸ்பிரஷனை அந்த ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல், ஃபிசியோலாஜிக்கல், ஃபங்க்ஷனல்னு அர்த்தம். ஃபிசியோலாஜிக்கல்னால் மெட்டபாலிக், எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அது அனபாலிசம், கேட்டபாலிசம் சேர்ந்து தான் மெட்டபாலிக்னு சொல்லுவோம். 15th கொஷின் இப்போ பார்க்கலாம். 15வது கேள்வி. The inducer of lac operon is. The inducer of lac operon is beta galactosidase, galactose, lactose, glucose. 10 more seconds. ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டாக சேட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க. லாக்டோஸ் இஸ் த இன்டியூசர், மறந்துடாதீங்க. அண்ட் லேக் ஓப்பரானில் லேக் அப்படிங்கிறது லாக்டோஸை குறிக்குது. இதெல்லாம் நீட்டில் ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. லேக் ஓப்பரானில் லேக் அப்படிங்கிறது எல்ஏசிங்கிறது லாக்டோஸ், அண்ட் லாக்டோஸ் தான் இன்டியூசர். ஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஜியூஆர் செகண்ட்ல இருக்கிறாரு, ஜோஷ்வா ஃபாஸ்டஸ்டா தேர்ட்ல இருக்காரு, வாஹினி, லோலா, ஸ்ருதி, பிரணவ்டி, ஸ்வீட்டி, சூசன், காஸ்பர், உத்ராலா டாப் 10ல இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின். Regulation of lac operon by repressor is referred to as inducible regulation, repressible regulation, negative regulation, positive regulation. ஓகே, நெகட்டிவ் ரெகுலேஷன். ரெகுலேஷன் ஆஃப் லேக் ஓப்பரான் அப்படின்றது நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்.
Differentiation of organs and tissues in a developing organism is associated with developmental mutations, differential expression of genes, lethal mutation, deletion of genes. Differentiation of organs and tissues in a developing organism எதோட associated? ஓகே, டிஃபரன்ஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இன் டெவலப்பிங் ஆர்கானிசம்க்கு அசோசியேட்டடுங்க. 18th கொஷின் பார்க்கலாம். Regulation of gene expression in eukaryotes cannot take place at primary transcript level, eukaryote splicing level, transport of mRNA from nucleus to cytoplasm, replication level. எப்போ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் யூகேரியாட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை? ரெப்ளிகேஷன் லெவலில் நடக்காது. மீதி 3 லெவல்லையுமே நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நடக்கும், ஸ்ப்ளைசிங் லெவல். ஸ்ப்ளைசிங்னா நமக்கு தெரியும், எக்ஸான் வேணும், இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஹெச்என்ஆர்என்ஏல இருக்க இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸானை மட்டும் ஜாயின் பண்ணுறது ஸ்ப்ளைசிங் லெவல் அப்போ இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம் அப்போவும் இருக்கும். பட் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் லெவலில் நமக்கு ரெகுலேஷன் இருக்காது. டோன்ட் ஃபர்கெட். 19th கொஷின் பார்க்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Commonly used vectors for human genome sequencing are tDNA, back and YAC expression vectors, T or A cloning vectors. BAC, YAC அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இல்லையா? B for bacteria, Y for yeast. ஓகே, அதுதான் ஆன்சர். BAC and YAC. 24 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஷின். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம், பட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அட்டன் பண்ணலாம். கம்ப்ளீட் ஜீனோமிக் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் ஹேஸ் பின் ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் இஸ் அரபிடோப்சிஸ் தாலியானாவா, ட்ரிட்டிகம் வல்கேரா, குக்குல்பிட்டா பெப்போவா, பைசம் சட்டைவமா. இதில் எதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதோட ஜீனோமிக் சீக்வன்ஸை நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சி சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க? ஓகே, அரபிடோப்சிஸ் தாலியானா இஸ் த கரெக்ட் ஆன்சர். மெண்டல் பைசம் சட்டைவமில் ரிசர்ச் பண்ணாருங்கிறதுக்காக அதை ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அரபிடோப்சிஸ் தாலியானா. ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் கம்மி, அதனால் ஈஸியாக சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். ஸ்ரீ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, கர்ட் GURT செகண்டில் இருக்காங்க, வாஹினி தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ 21st கொஷின் பார்க்கலாம். 21வது கேள்வி. Satellite DNA is important because it codes for protein needed in cell cycle, show high degree of polymorphism in population and also the same degree of polymorphism in individual which is heritable from parents to children, does not code for protein, codes for enzymes needed for DNA replication. Satellite DNA important. Yeah. ஓகே, டைம் அப். ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் அதில் தெரியும், அதனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் மாறுது, அது போல் அந்த சேட்டலைட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து பாலிமார்ஃபிசமாக இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். அதெல்லாம் அன்எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் தான். ஸோ அதை வச்சு நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி பாலிமார்ஃபிசம்னு சொல்லணும்ல, அதுதான் ஆன்சர். 22nd கொஷின் பார்க்கலாம். PCR and restriction fragment length for polymorphism are the methods for PCR தெரிஞ்சா போதும். Study of enzyme, genetic transformation, DNA sequence, genetic fingerprinting.
எந்த மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? என்சைமை ஸ்டடி பண்ணவா, ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கா, டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணவா, ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஜஸ்ட் இந்த வேர்டு சார் ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்னு கொடுக்கவே இல்லையே, டிஎன்ஏல தானே ஜீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஆனால் என்சிஆர்டி டேர்ம்ஸ், என்சிஆர்டி வேர்ட்ஸ் தான் நமக்கு கொஷினில் கேட்பாங்க. பட் ஸ்டில் நம்ம அதுக்கும் ரெடியாக இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி ஒரு கொஷின் வச்சுருக்கோம். Taylor conducted the experiments to prove semi-conservative model of chromosome replication on விங்கா ரோசியாவா, அதாவது டெய்லர் எதில் ரிசர்ச் பண்ணார்? விசியா ஃபாபாவா, ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டரா, ஈ கோலையா? எஸ்டெரிஷியா கோலையோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஈ கோலை. குயிக்காக ஆன்சர் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 23 ஸ்டூடெண்ட்ஸ் விசியா ஃபாபான்னு கரெக்டாக, டெய்லர்னா விசியா ஃபாபா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. 24th கொஷின் பார்க்கலாம். நாளைக்கு குவிஸ் இருக்குது. நாளைக்கு என்ன சாப்டர் குவிஸ் வைக்கலாம் சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். த DNA polymerase catalyze only in 3' to 5' direction, only in 5' to 3' in both direction, in neither direction. என்ன சாப்டர் நாளைக்கு வைக்கலாம்? பைசம் சட்டைவமில் ரிசர்ச் பண்ணது கிரிகோர் ஜோஹன் மெண்டல். ஓகே, ஒன்லி இன் 5' to 3' டைரக்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 25th கொஷின் நாளைக்கு என்ன வைக்கலாம்? மென்டி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னவங்களுக்கு நம்ம வச்சுடுவோம், ஃபாலோ பண்ணிக்குவோம். நாளைக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மென்டி ஃபஸ்ட்டு சுரேஷ் சொன்னாங்க, அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இப்போ என்ன கொஷின் பார்த்துருவோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் நாளைக்கு. ஓகே, which enzyme polymerizes RNA with defined sequences in a template independent manner? Peptidyl transferase, RNA polymerase, reverse transcriptase, polynucleotide phosphorylase. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் நாளைக்கு டெஸ்ட். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. RNA, which enzyme polymerizes RNA with a defined sequence in a template independent manner? RNA polymerase. RNA polymerase தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆன்சர் தப்பாக வச்சுருக்கோம். RNA polymerase is the correct answer. ஓகே, இப்போது ஸ்ரீ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ஸ்ருதி ஃபாஸ்டஸ்ட்டாக செகண்டில் இருக்காங்க, ஜோஷுவா தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ லாஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்க்குறோம். லாஸ்ட் 5 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு காலையில் தன்னம்பிக்கை பேச்சு, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோடான்ஸ் ஹேஸ் எ டியூயல் ரோல் இன் த ஜெனட்டிக் கோட்? AUG, GUG, CUG, UUG. எதுக்கு டூயல் கோட் இருக்குது? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது, ஹாலிடேங்கிறதுனால. AUG 30 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. AUG கோட் பண்ணும், அதனால் டூயல் ஃபங்க்ஷன் AUGக்கு இருக்குது. 27th கொஷின் பார்க்குறோம். நான் வந்துக்கிறேன், மறைக்கக்கூடாது கொஷினை. The unequivocal proof that DNA is the genetic material was provided by. எந்த ஒரு டவுட்டும் இல்லாத கிளாரிஃபைடு ப்ரூஃபை கொடுத்தது யார்? ஆவரி, மெக்லியான், மெக்கார்த்தியா, ஹர்ஷி அண்ட் சேஸா, மிசில்சன், ஸ்டாலா, வாட்சன் அண்ட் கிரிக்கா? ஓகே, ஹெர்ஷி அண்ட் சேஸ். ஹெர்ஷி அண்ட் சேஸ் அவங்க தான் கரெக்டாக ப்ரூஃப் கொடுத்தாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபைனல் ப்ரூஃப் ஃபார் டிஎன்ஏ as the genetic material come from the experiments of Griffith, Hershey and Chase, Avery, McLeod and McCarthy, Hargobind Khurana.
2025 பேப்பர் மாதிரி கொஷின்ஸ் வைக்கலாம், லென்த்தி அண்ட் ட்ரிக்கி கொஷின்ஸ் வைக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஷின் ஆன்சர் தான், ஹெர்ஷி அண்ட் சேஸ். லாஸ்ட் கொஷின் தான், வேற ஃபார்ம் கேட்டிருக்கோம். இந்த கொஷின்ஸ் தான் லென்த்தி ட்ரிக்கி கொஷின்ஸ் நெக்ஸ்ட் குவிஸில் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்குங்க. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம், 30 செகண்ட் அந்த மாதிரி. இன் யூகேரியாட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் initially transcribed RNA before it transported into cytoplasm for translation? Introns remove ஆகுமா, 3 poly A tail remove ஆகுமா, ரைபோசோம் பைண்டிங் சைட் ரிமூவ் ஆகுமா, 5 prime cap அது CSP இல்லை CAP cap, இதில் எது வந்து ரிமூவ் ஆகும்? ஓகே, இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிட்டு எக்ஸான்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகும், அது ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரான்ஸ் நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஹெச்என்ஆர்என்ஏலேருந்து இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான் மட்டும் ஜாயின் ஆனால் அது எம்ஆர்என்ஏ ஆகிடும். எ மியூட்டேஷன் அட் எ ஜீன் லோக்கஸ் சேஞ்சஸ் எ கேரக்டர் டியூ டு சேஞ்ச் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பேட்டர்னா, ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னா, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரா? 10 more seconds. எதில் சேஞ்ச் ஆகிறதுனால? ஜீன் லோக்கஸில் மியூட்டேஷன் நடக்கிறதுனால கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ஏன்? ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். எ மியூட்டேஷன் அட் எ ஜீன் லோக்கஸ், ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கஸில் மியூட்டேஷன் நடக்குது, அது ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது. கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறது. ஏன்னா அல்டிமேட்டாக ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் இருக்கிறதுனால தான் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நல்லா படித்தோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. ஸோ இப்போது லீடர் போர்ட் பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீ ஃபாஸ்டஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி 24,423 பாயிண்ட்ஸோட வின்னர் ஆயிருக்கீங்க. தீபாவளி விஷஸ் டு ஆல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஸ்ரீ, தீபாவளி குவிஸ் வின்னர் ஆயிருக்காங்க. ஸ்ருதி 20,920 பாயிண்ட்ஸோட செகண்டில் இருக்காங்க. GURT 19,854 பாயிண்டோட தேர்டில் இருக்காங்க. ஸ்வீட்டி சூசன் 4th, ஆனி ட்ராய்ட் 5th, உத்ரா 6th, பிரஜித் 7th, ஜோஷ்வா 8th, வாஹினி 9th, பிரணவ் டி 10th. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். டாப் 10ல் வரலனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி 30 கொஷின்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் டெஸ்ட்டு நைட்டு 8 மணிக்கு இதே போல் கண்டக்ட் பண்ணுவோம். மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எகெயின் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.